ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீக்காக வந்து ரீயூனியன் ஆகிட்டாங்க, வெண்ணிலா கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஹாப்பியான விஷயங்க. இன்றைக்கி எபிசோட் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் வந்து என்னோடய மன உளைச்சல், என்னோட கஷ்டத்தை மட்டும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நேற்று நைட் எடிட்டர் ஷேர் பண்ணார். மார்னிங் எழுந்ததுமே அந்த அப்டேட்டை பார்த்ததுமே அவாடா, நான் வந்து கலர் ட்ரெஸ்ஸை கூட நோட் பண்ணலைங்க. அந்த அப்டேட் பார்த்ததுமே ஜாலி அப்கமிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயும் வெளியே போகிறாங்க, எங்கேயும் தங்குற மாதிரி ஒரு லொக்கேஷன் மாதிரி காமிச்சிருக்காரு. நம்ம எடிட்டரும் எங்களை இப்படி மோசம் செஞ்சா நான் என்ன பண்ணுறது? மனுஷன் ஓல்டு பிக்கை போட்டுட்டு இந்த பக்கம் இந்த விஜய் அடிக்கிற மாதிரி இருக்க சீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு சீன் மட்டும் தாங்க இன்றைக்கி எபிசோடு. ரொம்ப ஆசையாக இருந்தேன். கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு சீனாக நம்ம பாஸ்ட் 2 வீக்ஸாகலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ட்ராக் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம வீக்காக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சீன் வச்சுருப்பாங்க. நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு தனியாக ஸ்பெஷல் ப்ரொமோலாம் வரும் வேறு எதிர்பார்த்து. இன்றைக்கி வந்து எப்படியும் இல்லாட்டியும் இன்றைக்கி ஒரு ப்ரொமோ விடுவாங்க, வீக்காக்கான ஒரு ப்ரொமோவாக இருக்கும்னு சொல்லி நான் பல கனவுகள் கண்டேங்க. கடைசியில் ஒரு கனவும் நடக்காமல் போயிடுச்சு. உங்களுக்கு வர சொல்லி உங்களுக்கும் ஆசை வர முடியிட்டேன் போல். சாரி ஃபார் தட். எனக்கு ரொம்ப 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 மிகப்பெரிய வருத்தம். ஸோ கொடைக்கானல் போகிற மாதிரி ட்ராக் வந்து நல்லா இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் வீக்காக ஒரு நைட் அவுட் அவங்களுக்கான ஒரு டைம் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்க பேசுகிற மாதிரி சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். கடைசியில் எதுவுமே இல்லைங்க. பேசுகிற மாதிரி சீன்ஸ், ஏன் கார் சீனே இல்லைங்க. ரொம்ப மன உளைச்சலுங்க எனக்கு உண்மையே சொல்லணும்னா. மார்னிங் ஏஞ்சி எபிசோட் பார்க்கும்போது அது ஹாப்பி ட்ராக் தான், நல்லா தான் இருந்துச்சு. அந்த விஜய் காவேரி மேலே கோவப்பட்டது அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த சீன் அங்கே இல்லையே, ஏன் டீம் வைக்க அதை மறந்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரமும் கோவமும் சேர்ந்து வந்துச்சு. பட் என்ன பண்ணுறது? ஸோ அடுத்த சீனே வந்து பார்த்திங்கன்னா சாரதாம்பாவுக்கு அமுச்சு விட்டாங்க. ஸோ என்னடா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடிட்டர் போட்ட போஸ்ட்டுக்கே வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க அது ஓல்டு பிக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு பல்ப் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஷர்ட் எல்லாமே நோட் பண்ணேன். ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நம்ம எபிசோட ஏதாச்சும் கொஞ்சம் சீனாவது இருக்குன்னு பார்த்தா அந்த பேக்கால் தூக்கி அடிக்கிற சீன் மட்டும்தான். கார் சீனும் இல்லை, அவங்க பேசிக்கிற மாதிரி சீன்ஸும் இல்லை. அந்த பேக்ரவுண்டில் அந்த 96 மூவின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மூவியோட அந்த டைலாக் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இவங்களோட பிக்ஸ்லாம், அந்த ப்ரீவியஸ் ஓல்டு மெமரிஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. அது எல்லாமே நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் மனசு ரொம்ப வலிக்குதுங்க. ஸோ எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு என்ன மாதிரி ஏமாந்தீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.